தினமலர் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட காளிதாஸ் 2 படத்தோட டீம் நம்ம கூட இருக்காங்க. அவங்ககிட்ட நிறைய விஷயத்த பேசி கேட்டு தெரிஞ்சுப்போம். வணக்கம் 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 வணக்கம். எப்படி இருக்கீங்க எல்லாரும்? 6 பேர். ஸோ ஃபர்ஸ்ட் டேரக்டர் கிட்ட இருந்து ஆரம்பிக்கலாம்னு இருக்கேன். சார், ஃபர்ஸ்ட் இந்த படம் எப்படி உருவாச்சு அப்படின்றத பத்தி நீங்க சொல்லுங்க சார். காளிதாஸ் 1க்கு அப்புறம் வேற நிறைய ஸ்கிரிப்ட்ஸ் பேசிட்டு இருந்தோம். வேற பெரிய படங்கள் பண்றதுக்கான வேலைகளும் போச்சு. இடையில நானும் பரத் சாரும் வந்து ஒரு ஈவன் அங்கமாலி டைரிஸை ரீமேக் பண்ணலாம்னு கூட நாங்கள் 2 பேரும் பேசினோம். அதுக்கு ஒர்க் பண்ணோம், ரைட்ஸ் எல்லாம் கூட பேசிட்டோம். பட் அது சரியா வரல, ப்ரொடக்ஷன் சரியா வரல. தென் அகைன் வேற ஒரு ஸ்கிரிப்ட் நான் ஒன்று பண்ணி வச்சிருந்தேன், த்ரில்லர் ஸ்கிரிப்ட். ஸோ அந்த த்ரில்லர் ஸ்கிரிப்ட்ல ஒரு போலீஸ் கேரக்டர் ஒன்று தேவைப்பட்டுச்சு. ஸோ அது தனியாக எழுதுறத விட காளிதாஸே தூக்கி இதில் வச்சிடலாமேன்னு சொல்லி காளிதாஸே அந்த ஸ்கிரிப்டுக்குள்ள கொண்டு வந்து ஸோ அது காளிதாஸ் 2 வந்து கன்வெர்ட் பண்ணிட்டோம். ஆக்சுவலாக ஒரிஜினலா காளிதாஸ் 2 பண்ணணும் ஐடியா இல்லை, வேற ஒரு த்ரில்லர் ஸ்கிரிப்ட். அதுல ஒரு போலீஸ் ஆஃபீஸரா காளிதாஸை உள்ள கொண்டு வந்து அந்த யூனிவர்ஸை கிரியேட் பண்ணி அதை புதுசா எழுதி காளிதாஸ் 2 மாறிடுச்சு. ஓகே. அதே சமயத்தில் காளிதாஸ் 2ல காஸ்டிங் கூட ரொம்ப பெரிய காஸ்டிங்கா இருக்கு. ஸோ அதை பத்தி ஆக்சுவலா இது வந்து காளிதாஸ் 1 பொறுத்த வரைக்கும் சாரோட கேரக்டரும் சுரேஷ் மேனன் சார் 2 கேரக்டர் தான் மெயினா இருக்கும். அதுல இதுல மல்டி காஸ்ட் நிறைய தேவைப்பட்டுச்சு. அந்த மாதிரியான எனக்கு இது கிட்டத்தட்ட ஒரு வெப் சீரிஸ்க்காக எழுதப்பட்ட ஒரு கதை. ஓகே. அப்படின்னு ஒரு 8 எபிசோடுக்கு ஏகப்பட்ட கேரக்டர்ஸ் எழுதப்பட்டது. அதை வந்து ஒரு மாதிரி கன்வெர்ட் பண்ணி ஒரு மூவியா கன்வெர்ட் பண்ணும்போது அந்த கேரக்டர்ஸ் அப்படியே ரீடைன் பண்ண வேண்டியதாயிருச்சு. மேபி டியூரேஷன்ஸ் சீன்ஸை குறைச்சோம், பட் அந்த கேரக்டர்ஸ் எல்லாத்தையும் நீங்க ரீடைன் பண்ண வேண்டியிருச்சு. ஸோ அது நல்ல விஷயம் தான். ஸோ படம் வந்து ஒரு மல்டி காஸ்ட் ஒரு படம் ஆயிடுச்சு, ஒரு பெரிய ஒரு கேஸ்ட் உள்ள ஒரு படம் ஆயிடுச்சு. வெரி நைஸ். அண்ட் சார், நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து அந்த சீக்வல் பண்ணுறீங்க அப்படின்னு நினைக்கிறேன் உங்கள் ஃபிலிமோகிராஃபி. ஸோ ஹவு திஸ் இஸ் எப்படி இருக்குது, அதை பற்றி நீங்கள் சொல்லுங்கள் சார். இல்ல, இது ஆக்சுவலா வந்துட்டு அந்த படத்துல இருந்து எந்த விஷயமே இந்த படத்துல இருக்காது. ஆக்சுவலா ஓகே, வந்துட்டு சீக்வல் கிடையாது. இது வந்துட்டு காளிதாஸ்ங்கிற அந்த ஒரு டைட்டில் ரோல் மட்டும்தான் வந்துட்டு இதுல வேற யூனிவர்ஸ்ல இருக்கிற மாதிரி இருக்குமே தவிர மற்றபடி கதையில இருந்து எல்லாமே வேறதான். பட் ரொம்ப ஹாப்பி, ஏன்னா வந்துட்டு ஃபர்ஸ்ட் காளிதாஸ் வந்துட்டு நாங்க நினைச்சதோட பெரிய ஒரு ரெஸ்பான்ஸ் கிடைச்சது எங்களுக்கு மக்கள் மத்தியில. அப்படி இருக்கிற பட்சத்துல அதே அதே அந்த அந்த கேரக்டரைசேஷனே எடுத்து இப்போ பார்ட் 2லயும் நம்ம இருக்கோங்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஓகே. இந்த கதையை கேட்கும்போது என்ன ரொம்ப பிடிச்சிருந்துச்சு உங்களுக்கு ஃபர்ஸ்ட்? எனக்கு இவரை ரொம்ப பிடிக்கும். ஆஹா, அதனால வந்துட்டு ஒரு கதையை கேட்கல. அப்படியா? சும்மா ஒன் லைன் தான் எனக்கு சொன்னாரு. ஆப்வியஸ்லிங்க ஒரு ஒரு ப்ரூவன் டைரக்டர் ஆல்ரெடி ஒரு ஹிட் கொடுத்துருக்காரு. ஸோ அந்த ஒரு ட்ரஸ்ட் பேசிஸ்ல தான் நம்ம வந்துட்டு உள்ள போறோம். ஸோ ஒன்லைனா கேட்டும் போது எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. ஸ்கிரீன் பிளேல வந்துட்டு ஃபர்ஸ்ட் காளிதாஸ்லேயே ரொம்ப மெனக்கெட் பண்ணியிருப்பாரு. ஸோ ஆப்வியஸ்லி வந்துட்டு அதுலேருந்து 100% இன்னும் பெட்டர் எஃபர்ட்ல தான் இது பண்ணுவாங்க நம்பிக்கை தான். எல்லாமே ட்ரஸ்ட் பேசிஸ்ல தான். ஸோ அப்படிதான் நான் வந்துட்டு இந்த செகண்ட் காளிதாஸும் உள்ள வந்தது. ஓகே, வெரி நைஸ். அண்ட் மேம், அதாவது ஒரு 25 வருஷத்துக்கு அப்புறமா பார்க்குறோன்னு நினைக்கிறேன் மேம் நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியில் அவங்கள. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வெல்கம் டு தமிழ் இண்டஸ்ட்ரி அகைன் ரீஎன்ட்ரி அப்படின்றத சொல்லணும்னு நினைக்கிறேன். எப்படி இருக்கு மேம் இப்போ ரொம்ப நாள் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா வர்றது? ரொம்ப ரிஃப்ரெஷிங்கா இருக்கு. ஓகே, ஆக்சுவலா தான் சொல்லணும். அவ்வளோதானே மேம்? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஓகே. பிளான் பண்ணிலாம் வரல, பட் ஸ்டில் ஓகே. இவ்வளோ நாள் வராததுக்கு ஏதாச்சும் காரணம், ஏதாச்சும் ரீசன் ஏதாச்சும் இருக்கா மேம்? நிறைய இன்டர்வியூஸ்ல சொல்லியிருக்கேன், ஒன்றும் இன்டென்ஷனலா வரவே கூடாது அப்படி இல்லை. காட் கேரிட் அவே வித் மை ஃபேமிலி, அவ்வளோதான். ஓகே. சார் வந்து உங்ககிட்ட கதையை நரேட் பண்ணும்போது அந்த உங்களுக்கு பிடிச்ச ஜேர்னர் அப்படின்ற மாதிரி கூட நீங்கள் சொல்லியிருந்தீங்க. வாட் இம்ப்ரெஸ்ட் யூ, அதை பற்றி? ஓவராலாக எனக்கு ஃப்ரம் த பிகினிங் டில் த எண்ட் அவர் அன்னைக்கு என்ன நரேட் பண்ணாரோ அதே தான் செட்டில் ஷூட் பண்ணாரோ அதே தான் ஸ்க்ரீன்லையும் வந்திருக்கு. ஸோ அது கேட்கும் போதே ரொம்ப எனக்கு ஒரு 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 இன்ட்யூட்டிவா தோணுச்சு, திஸ் இஸ் கோயிங் டு பி சம்திங் ஸ்பெஷல் அப்படின்னு. ஸோ ஃபர்ஸ்ட்ல இருந்து எண்டு வரைக்குமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. ஓகே. ஸோ ஐ தாட் பண்ணிடலாமே. பட் நீங்கள் நேரில் பார்க்கும்போது ரொம்ப ஜாலியாக கொஞ்சம் அப்படியே சைலண்டாக இருக்கிற மாதிரி இருக்கீங்க. பட் அங்கே அப்படியே டோட்டலாக ஆப்போசிட்டாக இருக்கிற படத்துலேயே கொஞ்சம் சைலண்டாக தான் இருக்கும். பட் ஆனால் பண்ணுற வேலைகள் மட்டும் கொஞ்சம் வைலண்டாக, சம்பவங்கள் பெருசாக இருக்கும் அப்படின்ற மாதிரி. ஓகே, ஆல் தேங்க்ஸ் டு செந்தில் சார். அது ஓகே, வெரி நைஸ். அண்ட் மேம், நீங்கள் எப்படி வந்தீங்க? இப்போ தான் உங்களை பார்த்த மாதிரி இருந்துச்சு. டக்குன்னு போன மாதம் ஒரு படம், இந்த மாதம் ஒரு படம் அப்படின்னு லைனப் பயங்கரமாக இருக்கு உங்களது. நான் எப்படி வந்தேன்னா, ஐ திங்க் கரெக்டா இந்த ரோலுக்கு தேடிட்டு இருக்கும்போது மேகசின்ல என்னுடைய பிக்சர் ஏதோ பப்ளிஷ் ஆயிருந்ததுன்னு நினைக்கிறேன். ஓகே. அப்போ அதை பார்த்துட்டு ஐ திங்க் தே தாட் ஆஃப் மீ ஃபார் திஸ் ரோல். அப்படிதான் இந்த ப்ராஜெக்ட் குள்ள வந்து நினைக்கிறேன். அதே பழனி சார் தான் எனக்கு கால் பண்ணி அப்புறமா செந்தில் சாரை மீட் பண்ண வச்சாரு இந்த ரோலுக்கு. ஓகே. உங்களோட கேரக்டரைசேஷன் அதை பத்தி சொல்லுங்க மேம். இட்ஸ் அ காப் ரோல். ஒரு அதாவது ஐயோ இந்த படத்துல என்னன்னா என்ன விஷயமே வெளிலவே சொல்ல முடியாது. அது மாதிரி ஒரு எது சொன்னாலுமே அங்க இருந்து ஒரு லுக் வரும், சொல்லக்கூடாது அப்படின்னு
நல்ல ஒரு கான்ஃபிடென்ட்டான ஒரு அத்தாரிட்டேட்டிவான ஒரு காப் ரோல் இந்த ஃபிலிம்ல எனக்கு கிடைச்சது. நீங்க எப்படி வந்தீங்க அதை பத்தி நீங்க சொல்லுங்க. ஸ்டார்ட் வித் பழனி சார் தான். ஸோ பழனி அங்கதான். சார் கால் வந்தது. ஆ. பழனி சார் அவங்க அதான் டேரக்டர். அதான் அங்க சார். ஸோ எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் கிட்ட இருந்து கால் வந்தது. ஸோ ஃபர்ஸ்ட் எனக்கு கதை வந்தது வந்துட்டு காப். ம். ஸோ அந்த இது வந்தது. அதுக்கப்புறமேட்டு ஃபுல் ஸ்டோரி கேட்கும்போது எனக்கு இந்த ரோல் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ ரொம்ப ஃபாலோ பண்ணி அந்த கேரக்டர் இது நான் பண்றேன் அப்படின்னு சொல்லி 1 or 2 months இருக்கும். ஸோ கீப் ஆன் ஃபாலோயிங், இது பண்றேன்னு சொல்லி அப்படிதான் இதுக்குள்ள வந்தேன் நான். ஸோ எனக்கு ஃபர்ஸ்ட் இதுல கதை தான் ஹீரோயின், வில்லன் எல்லா கேரக்டர்ஸும் இது. சரி, ஒரு கதை நல்லா இருந்ததுன்னா படம் ஹிட். அதுதான் இப்போ உள்ள ட்ரெண்டே அதுதான். ஸோ மோர் தென் ஆர்டிஸ்ட் ஃபேஸ் வேல்யூ விட. ஸோ அது இம்பார்ட்டண்டா இருக்கிறது இதுல இருக்கும்போது ஐ டோன்ட் வாண்ட் டு மிஸ் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. ஓகே. ஆல்சோ த ப்ராடக்ட் குவாலிட்டி இருக்கு இல்லையா, ஸ்கை பிக்சர்ஸ் அண்ட் 5 ஸ்டார் செந்தில் சார் பண்றாங்க. ஸோ அஃப்கோர்ஸ் அவங்க குவாலிட்டியா பண்ணுவாங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் இருந்தது. அப்புறம் டிஓபி சார், அப்புறம் செந்தில் சார் ஆல்ரெடி காளிதாஸ் 1 ஹிட். அவங்க வந்து இப்ப கூட 50th செலிப்ரேஷன்ஸ்லாம் இன்னும் கூட எல்லா சோஷியல் மீடியாலுமே இருக்கு. அப்படி ஒரு ஹிட்டான படம் பார்ட் 2 வந்தா இன்னும் எவ்வளோ ஒரு நமக்கான அந்த என்ன சொல்றது இம்பாக்ட் இருக்கும் அப்படிங்கிறது இருந்தது. ஐ திங்க் அது நீங்க படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். இவ்வளோ நான் விஷயம் சொல்லும் போது உங்களுக்கு கனெக்ட் ஆகும். அப்படிதான் இதுக்குள்ள வந்தேன். ஓகே. பட் அபர்ணதி வந்து நீங்க சூஸ் பண்ற ஒரு ஸ்கிரிப்டும் வந்து ஒரு மாதிரி இருக்கு. அதுக்கு இந்த மாதிரி பண்ணணும், லைக் சேமா ரிப்பீட் ஆகக்கூடாது அப்படின்னு ஏதாச்சும் நினைச்சு சூஸ் பண்றதுல ஏதாச்சும் உண்டோ? இல்ல, நான் வந்து எப்பவுமே என்ன பண்ணுவேன், நான் ஃபுல் கதை உட்காந்து 3 hours 3.5 hours உட்காந்து கேட்பேன் நானு. ஸோ கேட்கும்போது எனக்கு அதுல தெரிஞ்சிடும் இது எப்படி சேருமா தேராதா அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி இருக்கும்போது தான் நம்ம சில படங்கள் ஃபில்டர் பண்ணுவோம், சில படம் வந்து அது நமக்கு கிளிக் ஆகும். அப்படி சூஸ் பண்ணி வரதுதான் எதுல நமக்கு ஸ்கிரீன் பிரசன்ஸ் அதிகம் இருக்கு, எது நமக்கு வந்து மக்கள் மனசுல கொஞ்சம் ஒரு பேர் சொல்ற மாதிரி நிற்கும் அப்படிங்கிறது அது கிடைச்சது. எஸ்பெஷலி மேல் ஆர்டிஸ்டுக்கு நிறைய கிடைச்சிடும். ஃபீமேல் ஆர்டிஸ்டுக்கு வெரி லோ தான் ஸ்கிரீன் பிரசன்ஸ் பண்றதுக்கு. அப்படி இருக்கும்போது இருக்கப்பட்டுரும் அந்த மாதிரி தான். தேன், அப்புறம் ஜெயில், அப்புறம் தென் வெஞ்சன்ஸ். இப்போ இந்த படமும் நீங்க பார்க்கும்போது தெரியும். ஏன்னா இதுல வந்து த்ரூ அவுட் ஒரே கேரக்டர் நான் எடுத்துட்டு போல. ஸோ மிக்ஸ்டு கேரக்டர்ஸ் இதுல எடுத்துட்டு போயிருக்கேன். ஐ திங்க் இட் ஒர்க் வெல். ஓகே. அதே சமயத்தில் நீங்கள் 2 பேரும் பயங்கரமான ஒரு ஃபிட்னஸ் ஃப்ரீக் அப்படின்ற மாதிரி கூட எடுத்துக்கலாம். சாருமே வந்து ஃபிட்னஸில் வேற லெவல் அப்படின்றப்போ இந்த மாதிரி ஏதாச்சும் பேசிப்பீங்களா நீங்கள் 2 பேரும் ஃபிட்னஸ் சம்மந்தப்பட்டது? ஃபிட்னஸ் சம்மந்தப்பட்டு பேசினது, பட் நான் வீட்லயே ஜிம் செட் பண்ணியிருக்கேன். ஓகே. ஸோ அதனால எனக்கு ஐ வெரி கான்ஷியஸ் இன் டு ஃபிட்னஸ் மோர் தென் ஃபுட். ஸோ அம்மா வந்து நல்லா குக் பண்ணுவாங்க. ஷீ இஸ் வெரி கான்ஷியஸ். அதனால ஃபிட்னஸ் அண்ட் ஜிம் ஒர்க் கனெக்ட் ஆகும். பட் நான் மோர் ஓவர் பேசினது இல்லை. அவங்க ஜிம் வந்து சென்னையில எல்லா பிரான்ச்லயுமே கார்டு போட்டு வச்சிருக்காங்க. எல்லா ஸ்டோரிலையும் பார்த்தா ஒரு நாள் அசோக் நகர் இருக்கும், ஒரு நாள் பார்த்தா வளசரவாக்கம், ஒரு நாள் வந்துட்டு நுங்கம்பாக்கம், இப்படி எல்லா இதுலயுமே இருக்கும். அது எப்படின்னு தெரியல. எப்படி அதை கேட்கணும் இன்னைக்கு கேட்டுருங்க நீங்களே அவருக்கு. அவங்க மெம்பர்ஷிப் கூப்பிட்டு கொடுக்குறாங்க. மேபி ஃபெமிலியர் ஃபேஸ்ங்கிறதுனால ரெகுலரா ஒரே ஜிம் போக முடியாது இல்லையா, அதனால எல்லா ஜிம்லயும் போறாங்க. அந்த ஏரியால இருக்கும்போது போவேன் ஜிம். நுங்கம்பாக்கம் இப்போ இங்க ஷூட் பண்ணி முடிச்சுட்டு வளசரவாக்கத்துக்கு போயிடுவேன். நுங்கம்பாக்கம் ஒர்க் இருந்தா அங்க அந்த ஜிம்முக்கு போயிடுவேன். அந்த மாதிரி இந்த ஐடியா பயங்கரமா இருக்கு. எந்த இடத்துல ஷூட்டிங் நடக்குதோ அங்கேயே பக்கத்தில் ஒரு ஜிம் வச்சுக்கலாம் அப்படின்றது பயங்கரமா இருந்துச்சு. அண்ட் சார், இப்போ ட்ரைலர் எல்லாமே பார்க்கும்போது எல்லாமே சீரியஸா இருக்கு, பயங்கரமா போயிட்டு இருக்கும்போது கடைசியில ட்ரைலர் முடிகிற நேரத்துல இன்னொரு வாட்டி ரீவைண்ட் பண்ண முடியுமா அப்படின்ற ஒரு டைலாக் கொடுத்துருப்பீங்க. அப்படியே மொத்தமா இல்ல, நீங்க அதை வந்து எப்படின்னா இன்னொரு தடவை போடுங்க அப்படின்னா அது வந்து நீங்க ட்ரெய்லர் இன்னொரு தடவை பாருங்க அப்படின்ற மாதிரி நீங்க அதை எடுத்துக்கணும். நீங்க அப்படி எடுத்து பட் இருந்தாலும் நம்ம பசங்க கொஞ்சம் வேற மாதிரி இந்த குஷி படத்துல அந்த நீங்க நம்ம எடிட்டர் பண்ண வேலை அது. எல்லா கிரெடிட்டும் அது எடிட்டருக்கு தான். ஓகே. பட் நீங்க வந்து அந்த மாதிரி படத்துல உள்ள சீன் தான். படத்துல அந்த சீனை கிரியேட் பண்ணி வச்சிருந்தோம். பட் ஆனா அவர் எடுத்து அது அந்த இடத்துல வைப்பாருன்னு நான் எதிர்பார்க்கல. சரி, அது நல்ல ஒர்க் ஆயிடுச்சு. நீங்க பார்க்கும்போது உங்களுக்கே சர்ப்ரைசிங் அப்போ எனக்கு அவர் எடிட் இருங்க நான் காட்ட மாட்டேன் அப்படின்னாரு. நான் முடிச்சுட்டு என்கிட்ட காமிச்சாரு. காமிக்கும் போது எனக்கு சர்ப்ரைசிங்கா தான் இருந்துச்சு. ஓகே. ஏன் அதை எடுத்து ஏன் இங்க வச்சீங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. பட் ஒர்க் ஆயிடுச்சு, ட்ரெய்லர் ஹிட் ஆயிடுச்சு. ஓகே. அதே சமயத்தில் ஷூட்டிங் ஸ்பாட்ல எப்படி இருக்கும் ஷூட்டிங் ஸ்பாட் அப்படின்றது, இந்த படத்தோட ஷூட்டிங் ஸ்பாட் அதை பத்தி சொல்லுங்களேன். டைமே இருக்காதுங்க. ஏன்னா பேக் டு பேக் சீன்ஸ் எடுத்துட்டு இருப்பாங்க. எங்களுக்கு டைம் கிடைக்கும் போதெல்லாம் நாங்க இன்டராக்ட் பண்ணிப்போம், பேசிப்போம். பட் பேக் டு பேக் ஏதோ ஒரு சீன் போயிட்டே இருக்கும், டைமே இருக்காது. அண்ட் ஆல் ஆக்டர்ஸ் காம்பினேஷன் நிறைய இருந்தது படத்துல. இன்வெஸ்டிகேஷன் கிரைம் த்ரில்லர் இருந்தாலும் எல்லா ஆக்டர்ஸ்க்கும் காம்பினேஷன் பேக் டு பேக் இருந்துட்டே இருந்தனால உங்களுக்கு சுத்தமா டைமே இருக்காது. நம்ம ரெண்டாவது மூடுமே பாத்தீங்கன்னா வந்துட்டு ஒரு சீன் அடிச்சுட்டு திருப்பி வந்தனாலும் ரொம்ப சீரியஸான டோன்ல தானே ஃபிலிமே ஷூட் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே.
உங்களுக்கு எங்க டைம்? பட் ஒரு விஷயத்த சொல்லுவாங்க, எந்த படம் வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப சீரியஸாக இருக்கும் அந்த செட் வந்து அப்படியே பக்கா ஜாலியாக இருக்கும், எந்த படம் வந்து ரொம்ப ஜாலியாக இருக்கும் அந்த படத்து அந்த செட் வந்து கொஞ்சம் சீரியஸாக இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் சொல்லுவாங்க. இருந்துச்சு. ரொம்ப கலகலன்னு இல்ல, ரொம்ப அது மாதிரி ரொம்ப அதுக்காக சோகமா வடிச்சு அந்த மாதிரியும் இல்ல. ஓகே. இன் பிட்வீன் இருந்து, ஏன்னா எல்லாமே நைட் ஷூட்ஸ் வேற. ஆ. 50-60% அந்த ஃபிலிம் நைட்ல தான் நான் ஷூட் பண்ணோம். ம். ஸோ எல்லாரும் ஒரு ஒரு ஜோன்ல தான் இருப்போம் அப்படியே. தூங்காம கொள்ளாம. ஸோ அதனால லைக் ஒர்க் அப்படின்றதால லைக் ஃபுல்லாக ஒர்க் அப்படின்ற மாதிரி போயிடுச்சு அப்படின்றது தான். அண்ட் மேம் ஆடியோ லான்ஸில் இவங்க சொன்ன ஒரு விஷயம் தான் மறுபடியும் எனக்கும் சொல்லணும்னு தோணுது. லைக் வந்து அப்போ எப்படி பார்த்தோமோ இன்னுமே அப்படியே தான் மேம் இருக்கீங்க நீங்கள். லைக் இதுக்கு ஏதாச்சும் சீக்ரெட் ஏதாச்சும் அந்த மாதிரி மெயின்டைன் பண்ணுறீங்களா மேம் நீங்கள்? அப்படிலாம் எதுவும் இல்லைங்க. அப்படிலாம் எதுவே இல்லையா மேம்? அண்ட் இன்னொரு விஷயம் இதை வந்து கேட்க வேணாம் தான் இருந்தேன், பட் கேட்டே ஆகணும்னு ஒரு சில பேரோட கோரிக்கை அப்படின்றதால இந்த ஒரு விஷயத்த மட்டும் கேட்குறேன். லைக் பூவே உனக்காகல விஜய் சார் கூட நடிச்சிருப்பீங்க. லைக் இப்போது அந்த பொலிட்டிக்கலாக அவர் போயிட்டுருக்காரு. ஸோ அதை எப்படி பார்க்கும்போது எப்படி இருக்குது? இது நீயா கேட்கறேன்னு நினைக்கிறேன், இதெல்லாம் யாரும் கேட்கல. தம்பிகளுக்காக ஒரு கொஸ்டின் கேட்கறேன்னு நினைக்கிறேன், எனக்கு தெரியுது. பரவாயில்ல. ஏங்க சொசைட்டிக்கு நல்லது பண்ணோன்னு யார் நினைச்சாலும் தே வெல்கம். ஓகே. பட் அப்போ ஏதாச்சும் நினச்சி பார்த்தீங்களா இவர் வந்து இந்த அரசியல் பக்கம்லாம் போவார்? இல்ல எனக்கு ஐடியாவே இல்லை. அப்ப எனக்கு ஒரு கலீகா தான் நான் ஃபீல் பண்ணிருக்கேன். ஸோ ஷூட்டிங் ஸ்பாட்ல ஏதாவது மறக்க முடியாத இன்சிடென்ட் உங்களுக்கு ஏதாச்சும்? குறிப்பா ஸ்டன் சீக்வன்ஸ் பண்ணும்போது எல்லாமே ரொம்ப ஃபன்னாவும் இருந்துச்சு, இன்ட்ரெஸ்டிங்காவும் இருந்துச்சு. ஏன்னா நான் 2-3 அடி நிஜமாலே வேற வாங்கியிருக்கேன். ஆமா, அதெல்லாமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா ஃபன்னா இருந்துச்சுங்க. பிளஸ் மாஸ்டர் வேற எல்லாமே லைக் நம்மளே தான் பண்ணும், ரோப் ஷாட்லாம் எல்லாம் டாப்ல. ஸோ அதனால அதெல்லாம் ரொம்ப ஃபன்னா இருந்துச்சு. ஓகே, வெரி நைஸ். உங்களுக்கு ஏதாச்சும் அந்த மாதிரி ஏதாச்சும்? எனக்கு வைல் ஷூட்டிங் அந்த எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது நிறைய சிங்கிள் ஷாட் சீன்ஸ் இருக்கு. அதான் போலீஸ் ட்ரெஸ் போட்டதே மறக்க முடியாத மெமரின்னு சொல்லிருக்கீங்க. ஸோ அதெல்லாம் வந்து லைக் ரொம்ப மெமரபிளா இருந்தது. த வே இட் வாஸ் ஷார்ட் அண்ட் அதோடைய ப்ராசஸ். அப்புறமா வந்து அதை எப்படி நாங்கெல்லாம் வந்து லைக் வி brought it out to life அப்படின்றது வந்து ரொம்ப மெமரபிளான ஒரு விஷயம் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும். ஓகே. மறக்க முடியாத விஷயம்னா கால் ஷீட். ஸோ யூஸ்வலா வந்து ஷூட்டிங் டைம்னா ஈவினிங் வருவோம், ஒரு கால் ஷீட் டைம் இருக்கு. இப்போ 6 to 9, 2 to 10 இந்த மாதிரி இருக்கும். இது 24 hours தான் டைம்லே. பாம்பே டைம், நம்ம கொல்கத்தா டைம், இந்த மாதிரி இன்டர்நேஷனல் டைம்னாலே 24 hours தான் மாத்தி மாத்தி. இது 20 hours பிளஸ் 48 hours போயிட்டு இருக்கு. போலீஸ் படங்கிறதுனால என்னமோ தெரியல, 48 ஹவர்ஸ்க்குள்ள இந்த கொலை கேஸை முடிக்கணும், இந்த 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 மாதிரி கேஸை முடிக்கணுங்கிறதுனால டைரக்டர் ரியலா எடுக்கணுங்கிறதுக்காகவே அந்த ஸ்வெட் எல்லாம் வந்து ஸ்வெட் போடக்கூடாது, வந்து ரியலா இருக்கணுங்கிறதுக்காகவே 48 hours அந்த டயர்ட்னஸ் இதெல்லாம் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா எல்லாம் எடிட்டர்ஸ் இதெல்லாம் பண்ணவே வேண்டாம், அது ரியலாவே இருந்துச்சு. ஓகே. ஆமா. சோ அது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. அப்புறம் அந்த காஸ்டியூம் பத்தி ஒரு ஹிஸ்டரியே இருக்கு. இது இந்த போட்டோஷூட் வந்து ஃபர்ஸ்ட் டே பண்ணது. சோ இந்த ட்ரெஸ் வந்து படம் ஃபுல்லா இது நல்லா இருக்கு, இதே போட்டுக்கணும்னு கொடுத்துட்டாங்க. ஆமா, படத்துல ஒரு 2 காஸ்டியூம் தான் இருக்கு, ரொம்ப பட்ஜெட் ஃபிலிம். அதனால போலீஸ் கேரக்டருக்கு ஒரே ஒரு போலீஸ், இது ஒரு இது ஜாக்கெட்டே கிழிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். ஞாபகத்துக்கு ஒண்ணும் கிடையாது. படம் நிறைய இது மாதிரி குட்டி குட்டி விஷயம் எல்லாம் இருக்கு. சொல்ல சொல்ல நிறைய வரும் போல. நீங்க இதெல்லாம் இதெல்லாம் ஒரு படம் பார்க்கும்போது நமக்கு பின்னாடி எஃபோர்ட்டை விட இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தான் லைஃப் லாங் நமக்கு ஞாபகமா இருக்கும். ஸோ இப்போவுமே டைமிங் இருக்கும் ஆர்டிஸ்ட்டுக்கு. இந்த டைம் இந்த ஆர்டிஸ்ட் வர வச்சுட்டு எடுத்து அனுப்பிச்சிருவாங்க, யாரையும் வெயிட் பண்ண வைக்க மாட்டாங்க. இங்க அப்படி கிடையாது, கேரவன் மாதிரி அப்படியே கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட்ல நிக்கிற மாதிரியே நிற்கும். 6 மணிக்கு வந்தா மறுநாள் தான் கிளம்பி போகணும், அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இது எல்லாமே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். டைரக்டர் தூங்கவே மாட்டாங்க, அவங்க டிஓபிஸ் எல்லாம் எனி டைம் 48 hours ஒர்க் பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு அவங்க வந்து சீன்ஸ் ரன் ஆயிட்டே இருக்கு மைண்ட்ல. இந்த மாதிரி குட்டி குட்டி விஷயம்லாம் அவங்க ப்ரிப்பேர்டா இருக்கிறது, இந்த மாதிரி நிறைய விஷயம் சொல்லிட்டே போலாம். ஓகே. அதுக்கான வந்து டைரக்டர் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் அப்படின்றதுல தூங்கல, லொகேஷன்ல இருக்கிற பில்டிங்ல தங்கி இருக்கவனும் தூங்கல. அச்சச்சோ. அவங்களும் வந்து பிஹைண்ட் தி ஆர்டிஸ்ட், நாங்க வந்து ஆன் ஸ்கிரீன் ஆர்டிஸ்ட். சார் இது டெடிகேஷன், இதுக்கு வந்து லைக் இந்த டைம்க்குள்ள முடிக்கணும் அப்படின்றது காரணம். சினிமால அதானே சார் பிளானிங். நமக்கு ஒரு அதாவது ஒரு எவ்ரி மினிட் வந்து அங்க இட் இஸ் கன்வெர்ட் இன்டு பணம் அதுல. ஸோ அதனால அந்த ஆஸ் பர் பிளான்ல அந்த டைமுக்குள்ள அதை முடிக்கணும். ஸோ அப்படி இல்லாத மல்டி கேஸ்ட். ஆக்சுவலாக இப்போ நீங்கள் கேஸ்ட் கம்மியாக இருக்கிறாங்கன்னா நம்ம ஓரளவுக்கு பேலன்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாரும் இருக்கும்போது ஒருத்தரோட பெர்ஃபார்மன்ஸ் மிஸ் ஆனால் கூட அடுத்த எல்லாரும் அதை அஃபெக்ட் பண்ணும், டைமிங் மிஸ் ஆகும், பெர்மிஷன்ஸ் எல்லாம் அங்கே ஒரு லொக்கேஷனோட எல்லாம். ஆக்சுவலாக இது வந்து படம் வந்து ப்ரொடக்ஷனாக கொஞ்சம் பெரிய ப்ரொடக்ஷன், லொக்கேஷன் காஸ்ட் எல்லாமே கூட. நீங்கள் அந்த டைமுக்குள்ளே முடிக்காமல் நான் ஒரு நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன்னா எல்லாமே பிளானை விட்டு வெளியில் போகும். ஸோ அதனால பயங்கர ஒரு டீட்டெயில்டு பிளானிங், அந்த ஒரு டெடிகேட்டட் ஒர்க் பண்ணணும்.
பட் என்னதான் நம்ம டெக்னிக்கல் டீம் பண்ணிடுவோம், கேமராமேன் பண்ணிடுவாரு, நம்ம பண்ணிடுவோம். ஆர்டிஸ்ட் சைடு அதோட கோஆபரேஷன் இருந்தா மட்டும்தான் அது முடிக்க முடியும். பட் அந்த விஷயத்துல எல்லாரும் வந்து வெரி கோஆபரேட்டிவ் அதுல. ஸோ நம்ம என்ன போட்டு அடின்னு அடிச்சாலும் அதை தாங்குவாங்க. ஸோ அதனால அது அது ஒரு 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 பெரிய அது கிஃப்ட் தான் ஆக்சுவலா. ஸோ ஆர்டிஸ்ட் சைட்ல இருந்து அந்த ஒரு கோஆபரேஷன் கிடைக்கிறதுல நம்ம ஓடுவோம் ஆக்சுவலா, நம்ம கூட சேர்ந்து ஓடுறதுக்கு வரணும்ல. ஸோ அந்த விஷயத்துல ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஓகே, அதாவது என்ன பிளான் பண்ணுவோம், பிளான்ல இருந்து எந்த பிசுறு இல்லாம அதை பண்றதுக்கு ரொம்ப அவங்களோட கோஆபரேஷன். ஓகே. இவரு சார் சொன்னதுக்கு அப்புறம் எனக்கு தோணுது, தானா தோணுது என்னன்னா, இந்த கதைக்கு ஆர்டிஸ்ட் தேடின மாதிரி இல்ல, யாரு 48 ஹவர்ஸ்க்கு கோஆபரேட் பண்ணுவாங்க அதை தேடி கண்டுபிடிச்ச மாதிரி இருக்கு. விடுதலை உடம்பு ஏத்தி இறத்திருக்காங்க, ஓகே இவங்க பண்ணிருவாங்க. இவங்க விடுதலையில மலை ஏறி இறங்கிருக்காங்க. அவர் 23 வருஷம் நேபாளி மாரி வித்தியாசமா நடிப்பாரு. M10 மகன்ல அவ்வளவு அடி வாங்கியிருக்காரு அப்பா கிட்ட. அந்த மாதிரி சரி அஜய் புதுசா வராப்புல வச்சு செஞ்சிடலாம் அப்படின்னு அவங்க இப்ப கம்பேக்கு அவங்களே இங்க காமிச்சிடலாம் அப்படின்னு இப்பதான் தெரியுது. இதுதான் புரியுது போல. அதாவது ஒவ்வொரு இல்ல அவங்களுக்கே கொஞ்ச நாள் கழிச்சு டீகோட் பண்றாங்க. யோசிக்க நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு வந்து கனெக்ட் ஆகுது போல. நேரம் உண்மை எல்லாம் வருது. ஒவ்வொருத்தங்களுக்கு ஒரு ஒரு ஸ்டோரி தனித்தனியா கூட இருக்கும் போல இந்த மாதிரி கேட்க. இன்னொரு விஷயம், உங்களோட ஃபேவரட் மீம் அப்படின்ட்டு நீங்க பார்த்ததுல ஏதாச்சும் சொல்லணும்னா எதை சொல்லுவீங்க சார்? இல்ல சும்மா எனக்கு ஏதோ இந்த சும்மா இன்ஸ்டாகிராம்ல யாராவது டேக் பண்ணுவாங்க, அப்ப பாக்குறதோட பெருசா ஞாபகம் இல்லை. M10 மகனோட ஏதோ ஒரு மீம் கொஞ்சம் அந்த ஃபேவரட்டா இருக்கும்னு நினைக்கிறேன். பொம்பளை சோப்பு கேக்குதா சொல்லிட்டு மூஞ்சில பவுடர் அடிச்ச மாதிரி ஸ்டிக்கர் முதல் கொண்டு வச்சு பயங்கரமா அந்த ஒரு மீம். அப்புறம் இன்னொரு மீம், அது சபநாகரிகம் சொல்ல முடியாது, அது வேற ஒரு மீம் ஒண்ணு இருக்கு. பட் எனக்கு ரிஜிஸ்டர் ஆனது அந்த ஒரு மீம் தான், அந்த மூஞ்சில அந்த பவுடர் அடிச்ச மாதிரி இருக்கும்ல. ரியல் லைஃப்ல நீங்க எப்படி எந்த மாதிரி அது தெரிஞ்சுக்கலாமா? ஹவு டு இம்ப்ரெஸ் அ கேர்ள் அப்படின்னா பரத் அவர்கள் கிட்ட போயிட்டு ஏதாச்சும் நோட்ஸ் எடுக்கிற அளவுக்கு வந்து நிறைய விஷயங்கள் ஸ்டப்ஸ் இருக்கா இந்த விஷயத்துல? ரியல் லைஃப்ல வந்துட்டு எல்லா ஆம்பளை பசங்களும் பண்றதா நானும் பண்ணிருக்கேன். ஹவு டு இம்ப்ரெஸ் எல்லாம் அப்ரோச் பண்ணி பேசுறது, நம்பர் வாங்குறது, கடலை போடுறது, இவ்வளவுதான். இது ரெகுலர் ஃபார்மேட் தானே. அது நம்ம அந்த இடத்துல வந்துட்டு ரொம்ப இந்த படத்துல பாக்குற மாதிரிலாம் வந்துட்டு இந்த கதிர் சார் படத்துல நடக்கும்ல, அப்படியே ரோஜா கொடுத்துட்டு லெட்டர் கொடுத்துட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு அதெல்லாம் நடக்காதுங்க இப்பெல்லாம் வந்துட்டு. ஸோ ரியல் லைஃப்ல எல்லா பண்ற பசங்க பண்ற மாதிரி தான். ஓகே, அந்த மாதிரி தான். ஓகே. அண்ட் மேம், இதுக்கப்புறமா உங்களை வந்து அடிக்கடி நம்ம இண்டஸ்ட்ரியில எதிர்பார்க்கலாமா மேம்? இதுக்கப்புறம் பார்க்கலாம். அடிக்கடின்றது இட்ஸ் நாட் இன் மை ஹேண்ட்ஸ். பார்க்கலாம், எதிர்பார்க்கலாம் Yes, yes. அப்படின்ற மாதிரி சொல்றீங்க. கண்டிப்பா. அண்ட் உங்களோட அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் என்னென்ன இருக்கு, அதை பத்தி நீங்க சொல்லுங்க சார். ஆல்ரெடி இவங்க டாடா கணேஷ் பாபு ஆமா. ப்ரொடக்ஷன் ஆடியோ ஒரு ஃபிலிம் பண்ணியிருக்கேன். ப்ரொடியூஸ் பண்றாரு. அதை ஆல்ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ அதனோட ரிலீஸ் டேட் சூன் வில் அனௌன்ஸ். அதுக்கப்புறம் இப்போ தேர்ட் ஃபிலிம் போயிட்டு இருக்கு. ஒரு 3 days வி ஃபினிஷ்ட். வெற்றிமாறன் சார் அசோசியேட்டோட. ஓகே. ஸோ அது என்ன மாதிரி படம், அதை பத்தி அது ஏதாச்சும் ஒரு ஆக்ஷன் த்ரில்லருங்க. ஆ. இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் ஒன்று சொல்லணும்னா, எனக்கு 3 படமே ஆக்சுவலா நைட்லயே தான் மெஜாரிட்டி நடக்குது. ஓகே. ஆமா, அந்த படமும் லைக் என்னது மெஜாரிட்டி 90% நைட்டு. இப்ப தேர்டா ஃபிலிம் பண்ற படம் ஃபுல்லாவே நைட் தான், ஓகே. பகல் சீனே இல்ல. அதனால எதுவுமே கிடையாது. ஐ மீன் எல்லாமே நைட்லயே இருக்கு அப்படின்ற மாதிரி எல்லாமே சொல்றேன். டிஃப்ரெண்டா இருக்கும். ஒரு படமே லைக் ரொம்ப டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ஈச் அதர். ஜானராவும் சரி, எனக்கு கேரக்டரைசேஷனுமே சரி, இட்ஸ் ஆல் வெரி டிஃப்ரெண்ட். ஓகே, ஓகே. இந்த அடுத்த மாசம் இன்னொரு படம் வந்துரும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. கரெக்டா? ஆமா. ஜூலைல விஸ்வநாதன் அண்ட் சன்ஸ்ல ஐம் பார்ட் ஆஃப் தட் ஃபிலிம். அதுக்கப்புறம் யாத்திசை டைரக்டர் தர்ணி ராஜன், ஆமா. அவரோட ஃபிலிம் ஆல்மோஸ்ட் டுவர்ட்ஸ் கம்ப்ளீஷன். இன்னும் 2 days தான் பாக்கி இருக்கு. அதுவும் ஒரு ஐ திங்க் இந்த இயர் எண்ட்குள்ள வந்துரும்னு நினைக்கிறேன். ஓகே. யா. அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் ஆஃப் யூ. ஓகே, அப்கமிங் வந்து என்கவுண்டர் சீரீஸ் பிரபுதேவா சாரோட பண்ணிருக்கேன். ஸோ ரிலீஸ்க்கு போயிட்டு ஷூட்டிங் போயிட்டு இருக்கு. அப்புறம் மாதவன் சாரோட லெகசி ஆக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ நெட்ஃப்ளிக்ஸில் அது வந்திருக்கு. ஸோ நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் ஷூட் போயிட்டு இருக்கு, தெலுங்கு ப்ராஜெக்ட். தமிழ்ல என்னமோ தான் கமிட் ஆகணும். ஓகே, ஓகே. கடைசியா ஒரே ஒரு விஷயம், லைக் காளிதாஸ் படத்தை ஆடியன்ஸ் எல்லாருமே பார்த்துட்டு போகும்போது இந்த மாதிரி ஒரு ஃபீல் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்ட்டு நீங்க என்ன சொல்லணுமோ ஆடியன்ஸ்க்காக சொல்லிடுங்க. கண்டிப்பா வந்து ஒரு இது வரைக்கும் பார்த்த த்ரில்லர்ல இருந்து கண்டிப்பா ஒரு டிஃப்ரெண்டான ஒரு படமா இருக்கும். அவங்களோட அந்த 200 ரூபாய் பணமும் 2 hours டைமும் வந்து வேஸ்ட் ஆகாது. ஓகே, அதுதான் சார். நீங்க ஏதாச்சும் சொல்றீங்க? ஸ்கிரீன் பிளேக்காக இந்த படம் பார்க்கலாம். நான் ஒரு சில படங்கள் ஸ்கிரீன் பிளேயோட ஃபேன் தான். ஸோ அந்த வரிசையில் இந்த படம் வந்துட்டு திரைக்கதைக்காக நீங்க இந்த படத்தை கண்டிப்பா உங்களை டிசப்பாயிண்ட் பண்ணாத ஒரு ஒரு பயங்கரமான ஒரு பேசியான ஒரு ஃபிலிமா இருக்கும். ஓகே மேம். I'll go with பரத்.
ரொம்ப கிறிஸ்பான ரன் டைம், வெறும் 2 hours 10 minutes தான். அண்ட் ஃப்ரம் ஸ்டார்ட் டு எண்ட் நிறைய கண்டிப்பா ஆடியன்ஸுக்கு என்கேஜிங்கா வச்சுக்கும். அண்ட் there'll be a lot of small surprise elements as well. அண்ட் த்ரில்லர் ஜானருக்காக இருக்கிற கிளீஷேஸை we maximum try to avoid. ஸோ கண்டிப்பா ஆடியன்ஸுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் தியேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். ஒரு ஃபாஸ்ட் பேஸ்டான சஸ்பென்ஸ் விரும்புறவங்க, கிரைம் த்ரில்லர் விரும்புறவங்க கண்டிப்பா இந்த மூவியை என்ஜாய் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஆப்வியஸ்லி தேர் மஸ்ட் பி எக்ஸ்பெக்டேஷன். காளிதாஸ் 1 பார்த்தவங்களுக்கு கண்டிப்பா தே நோ ஹவு தே வில் ஹாவ் அன் எக்ஸ்பெக்டேஷன் டுவர்ட்ஸ் திஸ் ஃபிலிம். அதை கண்டிப்பா ஃபுல்ஃபில் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலா கிளைமேக்ஸ்ல ஒரு ட்விஸ்ட் தான் இருக்கும். இது படம் ஃபுல்லா ட்விஸ்ட் தான். அதுதான். ஸோ அதனால சீடேஜ் ஃபிலிம் சொல்லலாம். ரொம்பவே நல்லா எடுத்திருக்காங்க படம். எல்லாருக்குமே இந்த படம் ரொம்பவே பிடிக்கும். எல்லா ஏஜ் கேட்டகரிஸும் பார்க்கலாம். ஸோ டெஃபினட்டா எல்லாரும் தியேட்டர் வந்து பாருங்க. April 3 ரிலீஸ் ஆகுது. தேங்க்யூ ஃபார் யர் டைம். உங்கள் நேரத்தை கொடுத்து இவ்வளோ நேரம் ஒதுக்குனது ரொம்ப நன்றி. வணக்கம். தேங்க்யூ.